எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பவுல் எபேசு சபைக்கு எழுதின வார்த்தைகள், இன்னொரு வகையை சொல்ல போனா ஜெபித்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் பவுல் எபேசு சபைக்கு எழுதின இந்த எஃபீஷியன்ஸ், புக் ஆஃப் எஃபீஷியன்ஸ்ல 6 சாப்டர்ஸ் இருக்கிறது. இந்த 6 சாப்டர் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் ஒரு பகுதியாகவும், செகண்ட் 3 சாப்டர்ஸ் இன்னொரு பகுதியாகவும் நாம் பிரிக்கலாம். இந்த முதலாவது 3 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்ற சத்தியத்தை பவுல் தெளிவாக நேர்த்தியாக அதில் எழுதிப்பதை நாம் வாசிக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் யார் என்று தெரிந்தால்தான், அறிந்தால்தான், நம்ம கையில் என்னென்ன வல்லமைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எந்த பொசிஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற நம்ம அறிந்தால்தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். சோ கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதை இந்த முதலாவது 3 அதிகாரத்தில் பவுல் எழுதியிருக்கிறார். இரண்டாவது 4, 5, 6 அதிகாரங்களிலே நாம் எப்படி வாழ வேண்டும், பிராக்டிக்கல் லிவிங், நம்ம வாழ்க்கையில அறிந்த சத்தியங்களை அபியாசிக்க வேண்டும் என்று சொல்லி பிராக்டிக்கல் லிவிங் பவுல் என்கரேஜ் பண்ணுவதை நாம் இந்த 2வது 3 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சூப்பர்ஃபிஷியல் லைஃப் மாத்திரம் அல்ல, அப்படியே எப்படியோ வாழ்ந்துட்டு போறது அப்படின்னு கிடையாது. God has certain principles. இப்படிதான் நாம் இருக்க வேண்டும், இப்படிதான் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவரை எழுதி, வாழ்க்கை முறை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். சோ பிராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணும், கேட்கிற வசனத்தை விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, வாழ்க்கையில் அப்ளை பண்ண அபியாசிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. அநேக டைம் நம்ம சபைக்கு வரோம், ஆமேன் சொல்றோம், அல்லேலூயா சொல்றோம், எஸ் அந்த வசனம் எனக்கு தான் என்று நம்ம ரிசீவ் பண்றோம். ஆனா வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணுறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. அது உங்களை பார்த்து நீங்களே கேட்க வேண்டிய கேள்வி. ஆமென். சோ நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறதின்படி செய்கிற செய்கைகளும் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சோ இப்படியாக எபேசு புத்தகத்தில் பவுல் எழுதி இருக்கிறார். இந்த 3வது அதிகாரத்திலே எபேசு சபைக்காக ஜெபிக்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம 20ஆம் வசனத்தில் 21ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். இந்த 20வது வசனத்தில் அவர் இப்படியாக ஜெபிக்கிறார், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், எல்லாம் சொல்லுங்க, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க வேண்டிக் கொள்வதற்கு ஒரு லிமிட் தான் இருக்கும். ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில செய்யுங்க. சிலது நம்ம நினைப்போம், ஆனா என்ன பண்ண மாட்டோம், வாயை திறந்து கேட்க மாட்டோம். சில டைம் வந்து கேட்பாங்கல்ல, உங்களுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன் அப்படி சொல்லுங்க. சில பேர் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம சில காரியங்களை சொல்லுவோம், ஆனா சில காரியங்களை சொல்ல மாட்டோம், நினைவுல வச்சிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் நீ ரெண்டத்தையுமே நான் கொடுப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். மிகவும் அதிகமாக உங்க வாழ்க்கையில செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு ஹாப்பி நியூஸ்ங்க. கரங்களை உயர்த்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வகையை சொல்ல போனோம்னா, I can do all things in your life. உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று தன்னுடைய வல்லமையை ஆண்டவர் இந்த வசனத்துல பவுல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். This verse shows the omnipotence of God. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாம் அவருக்குள்ளும் அவர் கீழும் அடங்கி இருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆக்சுவலா என்னோட சர்மன்ல பட் வேகமா சொல்லிடுறேன். இந்த முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆக்சுவலா 14ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அநேக காரியங்களுக்காக பவுல் ஜெபிப்பார். கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ள, அந்த கிறிஸ்துவின் முழுமை உங்களுக்குள்ள நிறைவாய் நான் காணப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்ய நினைக்கிறது என்னவென்றால், நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக உங்க வாழ்க்கையில செய்ய அவர் சித்தம் உள்ளவராக, அவர் செய்ய வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நிறைய வசனங்கள் பைபிள்ல ரொம்ப பிடிச்சமான வசனங்கள் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில இந்த வசனம் பாத்தீங்கன்னா, இட்ஸ் வெரி டியர் டு மை லைஃப். என் வாழ்க்கையில் 2010
2010ஆம் ஆண்டு ஒரு டிரான்சிஷன் பீரியட் பாருங்க. ஒரு எப்படி ரைட் போறதா, லெஃப்ட் போறதா, ஸ்ட்ரைட்டா போறதா, பின்னாடி போறதா என்று ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில நான் இருந்தேன். பார்த்தா அந்த டாஸ்க் எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த 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 காரியம் ஒரு இம்பாசிபிளா, பயங்கரமான ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காக இருந்தது. அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை தான், எபேசியர் 3:20. இந்த வார்த்தையை வைத்து சொல்ல முடியும், சுமார் ஒரு வருடம், 1 year I used to pray this verse every day. இந்த வசனத்தை நான் ஒரு வருஷம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீங்க சொல்லிருக்கிறீங்க, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா என் வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்க ஏசப்பா, அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம் என்று ஆல்மோஸ்ட் a year நான் ஜெபித்தேன். பாருங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். எது முடியாது, எது சாத்தியம் இல்லை என்று நான் நினைத்தேனோ அந்த அதே காரியத்தை நான் நினைச்சதற்கும் அதிகமா, நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். ஆமென். இப்ப என் வாழ்க்கையில செஞ்சா நாங்களும் இன்னும் வேற வேற கிடையாது. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் நாம் இருக்கிறோம். அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்தார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், அதான் தலைப்பு. ஆமென். Our God is a God of miracles. பைபிள்ல நிறைய miracles எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவம், ஒரு அற்புதம் சம்பவத்தை மட்டும் நாம் எடுத்து அதை நாம் சில நிமிடங்கள் நாம் தியானிக்க போகிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு முன்பதாக அற்புதம் என்றால் என்ன? What is a miracle? நல்ல கவனிங்க, நான் வேகமாக ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் நான் கொடுக்கிறேன். Miracle, an extraordinary event that takes place in your life through divine intervention that cannot be explained through natural or scientific law. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நிறைய பேருக்கு புரியல பாத்தீங்களா? இந்த புரியாத அற்புதங்கள் அதான் அற்புதம், வேற ஒண்ணும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில பரலோகம் குறுக்கிட்டு சில காரியங்களை உங்களுக்காக ஆண்டவர் செய்வார். சில காரியங்களை சாத்தியமா வருவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். அந்த காரியங்களை உலக பிரகாரமான லாஜிக்கை வைத்தோ அல்லது உலக பிரகாரமான ரீசன்ஸை வைத்தோ லாஸை வைத்தோ என்ன பண்ண முடியாது, உங்களால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதுதான் மிரக்கல். இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னும் சில பேருக்கு புரியல. சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறேன், உங்களுக்கு புரியும். பைபிள் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை காண ஒரு கல்யாணத்தில் அவர் செய்தார். அவர் என்ன செய்தார்னா, தண்ணீரை திராட்சரசமாக என்ன பண்ணார்? அவர் மாற்றினார். In few seconds, சில நிமிடங்களிலே, சில நொடி நிமிடங்களிலே ஆண்டவர் தண்ணீரை என்ன பண்ணாரு? திராட்சரசமாக மாற்றினார். இந்த மிரக்கிள, இந்த அற்புதத்தை நீங்க உலக பிரகாரமான சயின்டிபிக்க வச்சு என்ன பண்ண முடியாது, நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. அதான் அற்புதம். ஆமென். பிறந்ததிலிருந்தே குருடனா இருக்கிறான் அவன். இவன் பார்ப்பதற்கு வழியே கிடையாது. ஐ டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ண முடியாது அந்த காலத்துல. ஆண்டவர் அவனை சுகப்படுத்தி அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். இத மெடிக்கலா அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. எப்படிங்க இது? அதாங்க, அப்படிதாங்க, அதாங்க அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன், ஒரு ஆளுக்கு தான் 10. ஆனா ஆண்டவர் அதை எடுத்து ஆசீர்வதித்து 5000 புருஷர்களை என்ன பண்ணுகிறார்? அவர் போஷிக்கிறார். அப்படின்னா 5000 புருஷர்கள்னா அவங்க கூட மனைவிகள் வந்திருப்பாங்க, பிள்ளைங்க வந்திருப்பாங்க. சுமார் 15,000 20,000 பேராச்சும் அங்க இருப்பாங்க என்று வேத பண்டிதர்கள் சொல்றார்கள். அவங்க எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு மீதம் எடுத்தார்களாம். எப்படிங்க? எப்படி இப்படி 5 அப்பம் 2 மீன் மாறினதுன்னா அது ஆண்டவருடைய அற்புத செயல். அதான் மிரக்கல். அல்லேலூயா. அதை உலக பிரகாரமாக புரிந்து கொள்ள முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க லைஃப்லயும் இப்படிப்பட்ட புரியாத காரியங்களை, சூப்பர் நேச்சுரல் காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். God is going to do miracles in your life. Hallelujah. உங்க குடும்பங்கள்ல நீங்க அற்புதங்களை பார்க்க போறீங்க. ரட்சிக்கப்படாத இந்த நபர் ரட்சிக்கப்படவே மாட்டாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படி நீங்க சொல்றீங்களா? அப்படிப்பட்ட நபரையும் ஆண்டவரால் தொட முடியும். ஹல்லேலூயா. ஒரு சவுலை பவுலாக மாற்ற முடியும் என்றால், ஆமென், உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். நீங்க பிலீவ் பண்ணுங்க. ஆமென்.
உங்க வேலையில அற்புதங்கள் நடக்க போகிறது. ஆமென். ஆஃபர் லெட்டர்ஸ் நிறைய பேருக்கு வர போகிறது. அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர்ஸ் நிறைய பேருக்கு வர போகிறது. ப்ரமோஷன் லெட்டர்ஸ் உங்களுக்கு வர போகிறது. நீங்கள் விசுவாசித்தால், அதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் லைஃப்ல நீங்க சொன்னதை செய்து முடிக்க போறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். உங்க பிசினஸ்ல ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீங்க லாஸ் பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க சில பேர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் 7 மடங்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 7 மடங்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திரும்பி கொடுக்க போகிறார். Hallelujah. Because he is a supernatural God. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்ய போகிறார். Hallelujah. Hallelujah. ஒரு அற்புதத்தை மாத்திரம் வேகமாக நம்ம பைபிள்ல இருந்து, பழைய ஏற்பாட்டில இருந்து நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனா ஆண்டவர் உங்க கூட இன்னைக்கு பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த அதிகாரங்கள்ல இருந்து உங்க கூட பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். நாகமான் என்ற ஒரு படைத்தலைவன் இருந்தான். சீரிய தேசத்திற்கு ராஜாவுக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருந்தான். அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு குறை இருந்துச்சு. அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் இருந்தது. அவனுடைய வீட்டில் வேலை பார்த்த ஒரு சிறுமி, அவர் சொல்றாரு, சமாரியாவில ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நீ அவரிடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும் என்று அவர் சொன்னார். அவளுடைய வார்த்தையை நம்பி இந்த நாகமான் அந்த சிரியா பட்டணத்திற்கு போய், இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் அங்க அந்த தீர்க்கதரிசியை அவர் மீட் பண்றாரு. தீர்க்கதரிசியை மீட் பண்ண உடனே அங்கு சில காரியங்களை நாம் வாசிப்போம், நம்ம அதை தியானிப்போம் சில நிமிடங்களிலே. அங்கே ஒரு அற்புதமான வாழ்க்கையில நடக்கிறது. எப்படி என்றால், தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் யோர்தான் நதியில நீ 7 முறை என்ன பண்ணுவனே, நீ உள்ளுக்க முங்கி நீ எந்திரிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் செய்கிறான். அவனுடைய குஷ்டரோகம் மாறினது. அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென். அல்லேலூயா. இது எதுக்கு நான் வேகமா ஃபர்ஸ்ட் இந்த கதையை ஷார்ட்டா சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஏதோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் இருந்து ஆண்டவர் எனக்கு 5 காரியங்களை என் வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தார். இதை நான் தியானிக்கும் பொழுது God showed me 5 things. He taught me 5 things. 5 காரியங்களை என் வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தார். அதை தான் உங்க முன்பதாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம் 1வது வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். இந்த வசனத்தை வேகமா வாசிச்சுட்டு போயிட்டா, அப்படிதான் வாசிட்டு போயிட்டு அதனுடைய ஒரு சம்பவத்தை நான் மிஸ் பண்ணிடுறோம். இந்த வசனத்தை நான் மறுபடியும் நான் வாசித்தேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்றை நான் பார்த்தேன். இந்த நாகமான் சீரிய ராஜாவிற்கு படைத்தலைவன், நம்பர் 1 படைத்தலைவனாக இருந்தான். He was a commander. அப்படி என்றால் ராஜாக்கு ரைட் ஹேண்ட். அது மாத்திரம் இல்ல, நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனா இருந்தான். கிரேட் மேன். சீரியா தேசத்துல அவனை தெரியாத ஆட்களே கிடையாது. ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர். கிரேட் அண்ட் ஆனரபிள் மேன். ராஜாவோட கண்களே தயவு வாங்கியிருந்தானா, ராஜாவோட கண்களுக்கு அவன் பெரியவனாக இருந்தான் என்றால் மக்களுடைய கண்களுக்கு அவன் நிச்சயமாக ரொம்ப பெரியவனாக இருந்திருப்பான். பெரியவன், படைத்தலைவன், பெரியவன், எண்ணிக்கையிலும் அவன் பெரியவனாக இருந்தான். அவனை கொண்டு, நல்ல கவனிங்க, அவனை கொண்டு கர்த்தர், அவன் அந்நியனாய் இருந்தாலும் கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறது. அப்படின்னா சீரியால சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அவனை ஒரு வார் ஹீரோவாக பார்த்திருப்பார்கள். இவன் மூலமா தான் சிரியா தேசம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது, இவன் மூலமாக தான் நமக்கு ஜெயம் கிடைத்திருக்கிறது என்று எல்லாருமே அறிந்திருப்பார்கள். He was a patriotic man. He was a mighty man. அங்க போட்டிருக்கு மகா பராக்கிரமசாலியாக இருந்தான். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குங்க அவன் லைஃப்ல. பெரியவன், நல்ல மதிப்புள்ளவன், காசு பணம் உள்ளவன்,
எல்லாமே இருக்கு, ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது. வாழ்க்கையில எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைங்க? அவனோ எப்படி இருந்தான்? குஷ்டரோகியாக இருந்தான். அந்த காலகட்டத்தில் குஷ்டரோகம் இருந்தால் அதற்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. ஒருத்தன் குஷ்டரோகம் வந்துருந்துச்சுன்னா அவன் அப்படியே இருந்து அப்படியே என்ன பண்ண வேண்டியதான்? வாழ்க்கையை முடிக்க வேண்டிதான். சொல்ல போனா இஸ்ரவேல் தேசத்துல அவர்களை தள்ளி வைத்து விடுவார்கள், அவங்க ஒதுக்கப்படுவார்கள், பட்டணத்தை விட்டு வெளியே வைக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய கட்டளையின்படியே அவர்கள் ஒதுக்கப்பட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு காரியம், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, ஆனா ஒரு காரியம் வாழ்க்கையில பிரச்சனையா நின்னுச்சு. இந்த ஒரு காரியம் தான் அவன் வாழ்க்கையில சாதித்த எல்லா சாதனைகளையும், அவன் வாழ்க்கையில ஜெயித்த எல்லா ஜெயங்களுக்கும் ஒரு எதிராளியாய் நின்று கொண்டிருந்தது. இந்த ஒரு காரியம், இந்த ஒரு பிரச்சனை, that was leprosy, அந்த குஷ்டரோகம் என்ற அந்த ஒரு பிரச்சனை. சில டைம் எல்லாமே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கும், எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கும், பாருங்க எல்லாம் பெஸ்டா போயிட்டு இருக்கும். ஆனா திடீரென்று ஒரு காரியம், ஆண்டவரே எல்லாமே நல்லதானே இருக்கு இயேசுப்பா, எல்லாமே சூப்பரா போயிருக்கு, ஏன் அந்த ஒரு பிரச்சனை மட்டும் என்னை துரத்திட்டு வருது? அந்த ஒரு காரியம். என்னுடைய முதல் பாயிண்ட் இதாங்க, even great men have pain and struggles in their life. வாழ்க்கையில சாதனையாளர்களும் சோதனைக்குள் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். எவ்வளோ பெரிய சாதனையாளராக இருந்தாலும், ஒரு அச்சீவ் பண்ண மனுஷனா இருந்தாலும், சில டைம் வாழ்க்கையில பெயின் அண்ட் ஸ்ட்ரகிள், பிரச்சனைகளையும் சோதனைகளும் வாழ்க்கையில அந்த ஒரு காரியம், அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு குறை, அந்த ஒரு வியாதி, அந்த ஒரு வறுமை, அந்த ஒரு சேலஞ்ச் நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிராக அது நின்று கொண்டிருக்கும். பாருங்க, சில டைம் இந்த ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நம்ம 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 வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க வச்சிருவது. என்ன ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணல நீங்க மாத்தல? பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு இருந்தாரு, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு பாருங்க லைஃப்ல. அப்பா வீட்டில் செல்ல பிள்ளை, அப்பா வீட்டில் நல்ல பெஸ்டா அவருக்கு தான் எல்லாம் செஞ்சாங்க, எல்லாமே சூப்பரா நடந்துட்டு இருந்துச்சு அவர் வாழ்க்கையில். ஆனால் திடீரென்று அவன் பொறாமையின் நிமித்தம் அவன் சகோதரர்களால் என்ன படுகிறான்? கைவிடப்படுகிறான், விற்கப்படுகிறான். அது முடிஞ்சு, அந்த கஷ்டம் முடிஞ்சு போத்திபார் வீட்டுக்கு போறான். அங்க போத்திபாரின் மனைவியினால் அவன் தவறாய் குற்றம் சாட்டப்படுகிறான். அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறான், ஜெயிலுக்கு போயிடுறான். அங்க ஒருத்தன் கூட இருக்கிறான், அவன் சொப்பனம் பார்க்கிறான், அதுக்கு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறான். அவன் நண்பரால் என்ன பண்றான்? இப்ப மறக்கப்படுகிறான். வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்தீங்களா? எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஆனா அந்த ஒரு காரியம், that one thing is trying to destroy my life. நான் சொல்றேங்க, நீங்க உங்களுடைய உறவினர்களால் நீங்க கைவிடப்படலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் குற்றமாய் நீங்கள் தவறாய் குற்றம் சாட்டப்படலாம், உங்க நண்பர்களால் நீங்க மறக்கப்படலாம். ஆனா உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவரால நீங்க ஒரு நாளும் மறக்கப்படுவதே இல்லை. அவர் உங்களை கைவிடவில்லை. ஆமென். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்க லைஃப்ல செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். 13 வருஷங்க he had to go through pain and struggle in his life, யோசேப்பு. ஆனா ஒரு நேரம் வந்தது, அந்த பெயினுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. ஆண்டவர் குழியில் இருந்த யோசேப்பை, சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை ஆமென் பார்வோனுக்கு அடுத்த பகுதியில் ஆண்டவர் உட்கார வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை தான் ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. எப்பா, நீங்களோ தீமை செய்யறதுக்கு என்ன பண்ணீங்க? என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையை கொண்டு வந்தீங்க, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை நன்மையாக மாற்றினார். ஆமென். Even great men of God have pain and struggle in their life. பெரிய பெரிய ஆட்களாலும் சரி, யாரா சிறியவரோ பெரியவரோ, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும். வாழ்க்கையில நெருக்கங்கள், அந்த ஒரு காரியம் இருக்கதான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனை, ஆனால் அந்த ஒரு காரியம் உங்களை கீழே தள்ளுவதற்காக அல்ல, உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களோடு கிறிஸ்து இருக்கிறதுனாலே நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்வீர்கள். ஆமென். பெரிய ஊழியக்காரருங்க பவுல்.
பயங்கரமான வல்லமையான ஊழியக்காரர். எபேசு பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்தார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் அவர் மூவ் பண்றாருங்க. பாருங்க, அங்க அவருடைய அவர் கை வசனம் சொல்லுது, அவர் கையின் மூலமாக ஆண்டவர் எக்ஸ்ட்ராடினரி மிரக்கிள்ஸ் செய்தாராம். எக்ஸ்ட்ராடினரி மிரக்கிள்ஸ் த்ரூ தி ஹேண்ட் ஆஃப் பால் என்று வசனம் எழுதி இருக்கிறது. அவருடைய ஹேண்ட் கர்ச்சீஃப்ல வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவர் ஜோமனா இருப்பாருங்க. அவங்க போயிட்டு அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை போய் சிக் பீப்பிள் மேல வைக்கிறாங்க. அது என்ன ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் இப்ப சுகமாறாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியம், அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறது. இதே பவுலுக்கு தான் ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார், வெளிப்பாடை ஆண்டவர் கொடுக்கிறார். யாருக்குமே கொடுக்கப்படாத அவர் 3ஆம் ஆனவருக்கு எடுக்கப்பட போகிறார், எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பயங்கரமான ரெவலேஷன், பயங்கரமான ஒரு மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுக்கிறாரு. கிரேட் அப்போஸ்தல், பயங்கர வல்லமையுள்ள ஊழியக்காரர், மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர். ஆனா அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முள் காணப்பட்டது. சொல்றாரு, இந்த முள்ளை எடுத்துருங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறாரு. 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு பவுல்ட்ட? என் கிருபை உனக்கு போதும். ஆமென், ஹalleluya. Even great man of God, ministers of God, ஊழியக்காரர்களும் சாதனை படைத்தவர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் உண்டு. ஆனால் ஒன்றை நான் கண்டுபிடித்தேன், நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனை, நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் ஒரு நோக்கம் இல்லாமல் இல்லவே இல்லை. ஆமென். அந்த எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும் பொழுது அது உங்களை மேற்கொள்ளாது, ஆனால் நீங்களோ ஜெயமாய் நிற்பீர்கள். ஆமென், ஹalleluya. நான் ஏதோ கதை சொல்லுங்க, பைபிள்ல இருக்கிறத நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறதா, பயப்படாதீங்க. அந்த ஒரு பிரச்சனை வாழ்க்கையில உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா, பயப்படாதீங்க. அது தற்காலிகமான ஒரு சூழ்நிலை தான். நேரம் காலம் வரும் பொழுது அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் காரியங்களை நிறைவாய் உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்க ஒரு அற்புதமாய் நீங்கள் நிற்பீர்கள். ஆமென். வசனங்களை காமிக்கிறேன் உங்களுக்கு, வேகமாக நீங்க வாசித்து பாருங்க. பீட்டர், 1 பீட்டர் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், ஆனால் சூழ்நிலை நிமித்தம் அவங்க துன்பப்படுறாங்க. இப்பொழுது கொஞ்ச காலம் நீங்க கடந்து போகிற அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு நெருக்கம், அது தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள்னாலே துக்கப்படுகிறீர்கள். அந்த அக்கினியில் அவிந்து போகிற அந்த பொண்ணு, அதை பார்க்கிலும் விலையேற பெற்று இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, பிரச்சனைன்னு வரும் பொழுது அது உங்களை அழிக்கிறதுக்காக ஆண்டவர் விட மாட்டாரு. ஆனா என்ன நடக்குது உங்க வாழ்க்கையில? உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உங்க விசுவாசம் சோதிக்கப்படுது. அது பாருங்க, அது விலையேற பெற்ற விசுவாசம். அது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது, சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. விலையேற பெற்ற விசுவாசம். அது சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது யாருக்கு புகழ்ச்சி? உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். ஆமென், ஹalleluya. பாருங்க, உங்க நெருக்கத்துல உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஆனால் அது ஒரு தற்காலிகமான ஒரு காலம் தான், தற்காலிகமான ஒரு நேரம் தான். அது ஒரு நேரம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை அதில் விடுவிப்பாரு, நீங்க நிற்பீங்க. அது உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, உங்க வாழ்க்கையில புகழ்ச்சியை கொண்டு வருகிறதாக, கனத்தை கொண்டு வருகிறதாக, மகிமை காணப்படுகிற ஒரு காரியமாக அது இருக்கும். ஹalleluya, ஹalleluya. அப்ப எதுக்காக நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னு வரும் பொழுது நீங்க உடனே ஆண்டவர் மேல என்ன பண்ணாதீங்க, நீங்க கை காமிக்காதீங்க. என்ன ஆண்டவரே, நான் தான் ஜோமனி பார்க்கிறேன், ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. ஏன் ஆண்டவரே, நீ நல்ல தேவன் அல்லவா, ஏன் வாழ்க்கையில தீமை செய்கிறீர் என்று ஒரு நாளும் நீங்க சொல்லாதீங்க. பாருங்க, இந்த பிரச்சனைகள் 3 விதமான காரியங்கள் நிமித்தம் வரலாம். ஒண்ணு, நீங்க செஞ்ச தப்புனாலே உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், வரும். சுயத்தினால நீங்க காரியங்களை செய்யும் பொழுது பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். தீக்குள்ள கையை விட்டா கை என்ன பண்ணும்? சுடும். தீக்குள்ள கை விட்டுட்டு எனக்கு சுடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க வேற உலகத்துல இருக்கிறீங்க. சில உங்க சுயத்தினால உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், நெருக்கங்கள் வரும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாத்தான் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை விட்டு திசை திருப்புறதற்கு அவன் பிரச்சனைகளை கொண்டு வருவான்.
ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க, நிலைத்து நில்லுங்க, அவன் ஓடி போவான். ஆமென், அல்லேலூயா. சாத்தான் பிரச்சனைகளை கொண்டு வருவான். சில நேரங்களிலே நல்ல கவனிங்க, ஆண்டவர் யோபுக்கு அலோவ் பண்ணது போல சில காரியங்களை அலோவ் பண்ணலாம். ஆனா அது உங்களை அழிப்பதற்காக இல்லவே இல்லை. உங்கள் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தி உங்களுக்கு மகிமையும் உங்களுக்கு புகழ்ச்சியும் உங்களுக்கும் கனத்தையும் கொண்டு வருவதற்காகவே தான். இந்த வெளிப்பாடு நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஒரு நாளும் ஏன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் மேல என்ன பண்ண மாட்டோம், நம்ம பழி கொடுக்க மாட்டோம், பழி போட மாட்டோம். இதற்கு புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாமானின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு பிரச்சனை, ஏங்க அந்த ஒரு பிரச்சனையின் மூலமாகத்தான் ஆண்டவர் நாமானை சந்தித்தார். ஆமென். அந்த ஒரு பிரச்சனையின் மூலமாகத்தான் அவன் தீர்க்கதரிசியை தேடி போகிறான். அந்த ஒரு பிரச்சனையின் மூலமாகத்தான் அவன் அந்த யோர்தானில் 7 முறை முங்கி எழுந்திருக்கிறான். அந்த ஒரு பிரச்சனையினால தான் அவன் இயேசுவே யெகோவா தேவனே தேவன் என்று அவன் அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. இனிமேல் நீங்க பிரச்சனையா பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையில நீங்கள் உயர்வதற்கு ஒரு படியா நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. because God is with you. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். முதலாவது காரியம், all great people have struggles in life, but that struggle has a purpose, and that purpose is to glorify you, and that purpose is to strengthen you. பாருங்க, சாத்தான் அடிக்கணும்னு எதிரமா அடிப்பான், உங்க விசுவாசத்தை அடிக்க அவன் ட்ரை பண்ணுவான். உங்க விசுவாசத்தை கீழே விழுவதற்கு அவன் முயற்சி செய்வான். உங்க விசுவாசத்தை ஒரு நாள் நீங்க விட்டே கொடுத்துறாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தின் மேல் இருக்கிற விசுவாசம், வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம், ஆமென், வார்த்தையினால் வருகிற விசுவாசம், ஒரு நாளும் அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. விசுவாசம் நில்லுங்க. ஏன்னா அதான் பவுல் சொல்றாரு, கடைசியில் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஏன்னா அதை தொட்டாதான் வாழ்க்கையில பிரச்சனை, உண்மையான பிரச்சனை. நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வரும், நெருக்கங்கள் வரதான் செய்கிறது. ஆனால் நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால, நீங்க இயேசுவின் பிள்ளையா இருக்கிறதுனால அந்த சோதனை உங்கள் விசுவாசத்தை வீக்காக முடியாது, அந்த விசுவாசத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் தான் அது படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது, வாழ்க்கையில சோதனைகள் வந்தால் நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், இரண்டாவது காரியம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம், இரண்டாவது வசனம் பாருங்க. இந்த சிறுமி, இந்த யங் வுமன், ஒரு வாலிப பெண், நான் என்னுடைய கணிப்பின்படி இவள் தான் இந்த ஸ்டோரிக்கே ஒரு ஹீரோவாக இருக்கிறார். இதுதான் முக்கியமான பார்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த சிறுமி தான் அவ பிளே பண்றா. பாருங்க இவங்க சிரியா மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போய் என்ன பண்றாங்க, போய் இஸ்ரவேல்ல ஒரு இடத்தை அவங்க சண்டை போட்டு அவங்க அங்க வந்து அடிமையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அடிமையாய் கொண்டு வருகிறப்படுகிற ஒரு இளம் பெண் தான் இந்த இளம் பெண், வாலிப பெண், வாழ வேண்டிய வயசு. எப்படிப்பட்ட குடும்பம், அவ பேர் என்ன ஒண்ணுமே போடப்படல. அவர் பெரிய பணக்கார குடும்பமா இருக்கலாம், ஏழை குடும்பம், we don't know, but she was a young woman. அவள் அடிமையாக என்ன பண்ணுகிறாள், அங்கிருந்து கொண்டு வரப்படுகிறாள். இங்க நாகமான் வீட்டில் அவர் வேலைக்காரியாக, ஒரு அடிமை பெண்ணாக அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல அடிமைகளுக்கு ஒரு வேல்யூமே கிடையாது. நம்ம வீட்டில் டோர் மேட் யூஸ் பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க யூஸ் பண்ணப்படுவார்கள். பயங்கரமான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான கடினமான ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த அடிமை பெண் தன்னுடைய எஜமான் படுகிற கஷ்டத்தை, அந்த ஒரு பிரச்சனையை அவள் பார்த்தாள். எல்லாரும் புகழ்றாங்க, எல்லாரும் மேன்மைப்படுத்துறாங்க, எல்லாரும் ரொம்ப பெருசா பார்க்கறாங்க. ஆனா இந்த ஒரு பிரச்சனை அவரை வீட்டுக்குள்ள அவரை அவஸ்தைப்படுத்துவதை அவள் பார்த்தாள். அந்த பிரச்சனையை பார்த்த இந்த வாலிப பெண் அவள் இப்படியாக சொல்லவில்லை, என்னை அடிமை எடுத்துட்டு போனேல, என்னை குடும்பத்துல இருந்து என்னை பிரிச்சேல, எங்க அம்மா அப்பா கதற என்னை இழுத்துட்டு வந்தேல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று என்ன பண்ணல, அவ சொல்லல. நம்மனா அப்படி கண்டிப்பா சொல்லியிருப்போம், அப்படிதானே? இல்ல நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, நீங்களா ரொம்ப நல்லவங்க. பாருங்க, இந்த வாலிப பெண் அவள் பிரச்சனைக்கு ஏன் அந்த பிரச்சனை வந்தது என்று அவள் என்ன பண்ணல, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அவ கொடுக்கல. ஆனா பிரச்சனைக்கு அவ ஒரு சொல்யூஷனை கொடுத்தாள். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுறது? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்க பார்க்கணும்னா நீங்க பிரச்சனையை நியாயம் தீர்க்காதீங்க. உங்க வாழ்க்கையிலயோ அல்லது பிறர் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனையை நீங்க நியாயம் தீர்க்காதீங்க, அது உங்களுடைய வேலையே இல்லை. ஆனா பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு நல்ல பதில் கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருங்கள்.
ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த யங் கேர்ள் மாஸ்டர் கஷ்டப்படுறத பார்த்த உடனே அவர் சொல்றா, நீங்க சமாரியாவுக்கு போங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரை நீங்க கூட்டு போங்க, நிச்சயமா நம்முடைய எஜமானுடைய அந்த குஷ்டரோகம் என்ன பண்ணும், அவருக்கு சுகம் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில பேர் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, வார்த்தைகள்னாலேயோ செய்கைகள்னாலேயோ நம்மளை குற்றப்படுத்துவாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிற சகஜமா நடக்கிற காரியம் தான். ஆனா நீங்களும் நானும் இந்த சிறு பெண்ணை போல இருக்க வேண்டும். நாம ஒரு நாளும் கிறிஸ்துவின் அன்பை சொல்வதற்கு, நம்முடைய எதிராளிகளுக்கு, நம்மை ஒடுக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்வதற்கு நாம் தயங்கவே கூடாது. ஆமென். That is my second point to you. Never be afraid to share the gospel to the oppressors. உங்களை ஒடுக்கிறவர்களுக்கு, உங்களை குற்றப்படுத்துறவர்களுக்கு, உங்களை வேதனைப்படுத்துறவர்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை சொல்ல, வெளிப்படுத்த நீங்கள் தயங்க கூடாது. ஆமென். 2 காரியம் கற்றுக்கொண்டேங்க இந்த சின்ன பொண்ணு வாழ்க்கையிலிருந்து. முதலாவது, அவ பாருங்க, she never stopped sharing the gospel. நற்செய்தியை சொல்வதற்கு அவள் தயங்கவில்லை. 2வது, அவள் பழிக்கு பழி வாங்கவில்லை. She never repaid evil with evil. வசனம் சொல்லுகிறது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை எப்படி வெல்ல வேண்டுமா, நன்மையினாலே வெல்லுங்கள். ஆமென். அதான் ஆண்டவர் ஒரு கிறிஸ்து உடையவன்ட்ட எதிர்பார்க்கிறது. கிறிஸ்தவன் ஒருத்தங்க இருக்கிறாங்க, கிறிஸ்து உடையவர்கள் ஒருத்தங்க இருக்கிறாங்க. நீங்களும் நானும் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? கிறிஸ்துவை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆமென். அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில நம்ம தீமையினாலே வெல்லப்படக்கூடாது, தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Never repay evil for evil. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுது, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணுப்பா, நீனு புசிக்க ஆகாரம் கொடு. நீ பசிக்குதுல, உனக்கு நல்லா பசிக்கட்டும், அப்படியே நீ என்ன பண்ணு, பசியிலேயே நீ வாடு அப்படின்ட்டு சொல்லல, அவனுக்கு ஆகாரம் கொடு. அவன் தாகமா இருந்தால் குடிக்க என்ன பண்ணு, நீ அவனுக்கு தண்ணீர் கொடு. அதனால் நீ என்ன பண்ற, அவன் தலையின் மேல் நீ எரிகிற, அவனை இன்னொரு வகையா சொல்ல போனா நீ அவனை சிந்திக்க வைக்கிற. இவனுக்கு என்ன ஆச்சு, இவனுக்கு ஏதோ கலண்டுருச்சா மண்டல அப்படின்னு அவனை சிந்திக்க வைக்கிறீங்க. அப்பதான் அவன் பார்ப்பான் இவனுக்குள்ள யார் இருக்கான்னு, கிறிஸ்து இருக்கிறார் என்று அவன் பார்ப்பான். கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். பாருங்க, நீங்க தீமைக்கு தீமை செஞ்சீங்கன்னா, அநேக டைம் உலக பிரகாரம் பேசும் பொழுது இப்படி சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இது சொன்னா உங்களுக்கு புரியும். யானைக்கு ஒரு காலம் வரும். எத்தனை பேர் அந்த பழமொழியை பார்த்து சொல்லியிருக்கீங்க? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்பனா சொல்லுவான், டே ஒரு நாள் நான் கஷ்டப்பட்ட, நீ பெரியவனா இருந்த, அப்ப நீ என்ன பண்ண, எனக்கு நீ தீமை செஞ்ச, இப்ப நான் பெரியவன் ஆயிட்டேன், நீ என்ன பண்ற, இப்ப நீ கஷ்டப்படுற, இப்ப நான் என்னுடைய பலத்தை என்ன பண்றேன், நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ரிவெஞ்ச் எடுப்பாங்க, பழி வாங்குவார்கள். நான் சொல்றேன், பழி வாங்குறவன் பலவான் கிடையாது, பழி வாங்குறவன் தான் இருக்கிறதுலயே பலவீனம் உள்ளவன். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். உலகப்பிரகார பார்வையின்படி பலவான் தான் என்ன பண்ணுவான், பழி வாங்குவான். ஆனா ஆவிக்குரிய பார்வையின்படி பழி வாங்குறவன் பலவான் கிடையாது, அவன் பலவீனன். யார் தெரியுமா பலவான்? இலவசமாய் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை இலவசமா எதிர்பாராம கொடுக்கிறான் பாருங்க, அவன் தான் பலவான். ஆமென். பெற்றுக்கொண்ட அன்பை அவன் வெளிப்படுத்துறான் பாருங்க, அவன் தாங்க பலவான். ஹல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்யாதீங்க, தீமைக்கு நன்மை செய்யுங்க. ஆமென். உங்க வார்த்தையில, உங்கள் பேச்சில, உங்க சிந்தனையில, ஆமென், நீங்க அப்படி செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அடிச்சவங்க, தாடியை பிடித்து இழுத்தவங்க, துப்புனவங்க, ஆனா சிலுவையிலிருந்து அவர் தன்னுடைய பலத்தை காமிக்கிறார். என்ன தெரியுமா காமிக்கிறாரு? ஆண்டவரே, இவங்க என்ன செய்யறாங்க என்று தெரியாம என்ன பண்றாங்க, அவங்கள மன்னிங்க இயேசுப்பா, மன்னிங்க ஆண்டவரே என்று அவர் ஜெபிக்கிறார். அதுக்கு பெரிய இருதயம் வேணுங்க, அதுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் வேணும். சாதாரண மக்கள் என்ன பண்ண முடியாது, அவ்வளவு ஈஸியா மன்னிக்க முடியாது. ஆமென்.
ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒரு கல்லடி வாங்கினாலே எவ்வளவோ வலிக்கும். ஆனா கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். ஆனா அவனும் கல்லெறிந்தவர்களுக்காக என்ன பண்றான்? அவங்கள மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உண்மையான அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்றால் நாம் இந்த சிறுமியை போல கிறிஸ்துவின் அன்பை சொல்வதற்கு நம்ம நிப்பாட்டக்கூடாது. அதே சமயத்துல பழிக்கு பழி வாங்கக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ரோமர் 12:2 படி நம்ம கிறிஸ்துவின் சாயல்ல மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். Every day we are growing in Christ. We are turning into the image of God. அப்பொழுது அப்படி நம்ம மாற்றப்படுகிறோம் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் என்றால் கிறிஸ்துவை போல அன்பு காமிக்க வேண்டும். கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். ஆமென். கிறிஸ்துவை பற்றி மட்டும் நாம் பேசக்கூடாது, அவரை போல நாம் வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவது காரியம், never be afraid to share the gospel to your oppressors. மூன்றாவது காரியம், don't go looking for miracles in the wrong places. வேகமா அந்த கதையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாகமான் பாத்தீங்கன்னா அங்க ஒரு லெப்ரசி இருக்கு அவருக்கு. இந்த சிறு பெண் அவருக்கு நற்செய்தியை சொல்லுகிறார். நற்செய்தியை கேட்ட இந்த நாகமான் தன்னுடைய ராஜாவின் இடத்துல சென்று ராஜாவிடத்துல பேசுகிறார். ராஜா சொல்றார், ஓகேப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு அவர் அங்க அனுப்பிச்சு வைக்கிறார். நிறைய பொண்ணு தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுத்து, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கொடுத்து, ரதங்கள் எல்லாம் கொடுத்து, நீ போயிட்டு வாப்பா என்று அவருடைய சீர ராஜா அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப இவர் புறப்பட்டு என்ன பண்றாரு? நேர யார்கிட்ட வராரு? இஸ்ரவேலுடைய ராஜாவிடத்துல அவர் வந்து அந்த லெட்டர் என்ன பண்றாரு? அவர் கொடுக்கிறாரு. அந்த லெட்டரை கொடுத்த உடனே அந்த இஸ்ரவேல் ராஜா அந்த லெட்டரை வாசித்து பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, இவனுடைய குஷ்டரோகத்தை என்ன பண்ணுங்க, நீங்க சொஸ்தமாக்கிடுங்க அப்படின்ட்டு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. உடனே இஸ்ரவேல் ராஜாக்கு வந்துச்சு பாருங்க பயம். பார்த்தீங்களா, இவன் நம்மள சண்டை விழுக்கிறதுக்கு என்ன பண்றான்? நம்மள ஒரு ஆளை நம்ம அனுப்பிச்சுக்கிறான் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து தன்னுடைய சட்டை என்ன பண்ணிட்டான்? அவன் அப்படியே கிழிச்சு அவன் புலம்புகிறத நம்ம அங்க பார்க்கிறோம். நான் யோசித்து பார்த்தேன், இந்த சிறுமி வந்து இஸ்ரவேல் ராஜாவிடத்துல போங்க என்று என்ன பண்ணல, நாகமான்ட்ட சொல்லவில்லை. அவள் சொன்னால் சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்க என்ன பண்ணுங்க, நீங்க போங்க. வாழ்க்கையில அற்புதம் வேண்டும் என்றால் நாம் சரியான இடத்திற்கு செல்ல வேண்டும். தவறான இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் டென்ஷன் ஆகும், நம்ம இருக்கிற பக்கத்துல எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருப்போம். நம்ம அசல் எத்தனை பேருக்கு புரியுறது? ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் ராஜா பயந்து அவன் சட்டை கிழித்து ஒரு பெரிய அங்க ஒரு ஆர்ப்பாட்டமே அவன் செய்கிறான். You cannot find your miracle in the wrong place. உங்க அற்புதத்தை நீங்கள் தவறான இடத்துக்கு சென்றால் என்றால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் நடக்கணும்னா நீங்க சூப்பர் நேச்சுரல் காட்ட வந்தாதான் அது நடக்கும். ஆமென். நீங்க மனிதர்களை பார்த்தால், சொத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, உங்க கையின் திறமையை நீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களை அது ஏமாற்றி விடும். ஆனால் ஆண்டோடைய பிரசனத்துக்கு வந்தா உங்களுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஆமென். Do you want a miracle in your life? உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமா? நீங்க சரியான இடத்திற்கு வாருங்கள், ஆண்டோடைய பிரசனத்திற்கு வாருங்கள். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் வேகமா சொல்லிடுறேன். நான்காவது காரியம், முக்கியமான காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். இப்ப ராஜாட்ட இருந்து அவர் புறப்பட்டு எலியாட்ட அவர் போறார். நாகமான் புறப்பட்டு எலிஷாட்ட அவர் போகிறார். எலிஷாட்ட போறாரு. 9வது வசனம் டக்குன்னு வேகமா வாசிங்க. 9வது வசனம். நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். இவன் தனியா வரல. எப்படி வந்தானா? குதிரைகளோடும் ரதங்களோடும் வருகிறான். அப்பனா நிறைய பேர் அவன் கூட வந்திருப்பாங்க. A lot of people traveling with him. என்ன ஒரு பெரிய ஆள் பாருங்க, பயங்கர ஃபேமஸான ஆள். இவர் வந்து நிக்கிறாரு. இவர் வந்து நின்ன உடனே கண்டிப்பா நான் நினைக்கிறேன் கெஹாசி தான் ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பார் இவரை. யாரு? எலிசாவுடைய வேலைக்காரர் கெஹாஸ். அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பார். நம்ம பாஷையின் படி பார்த்தீங்கன்னா அந்த பாஷை அந்த நாட்கள்ல குதிரையும் ரதங்களும் அப்படின்னா பயங்கர பாஷா இருந்திருக்கும். நம்ம பாஷையில போனா ஒரு BMW கார்னு வச்சுக்கோ, அல்லது ஒரு ஆடி கார்னு வச்சுக்கோ. அவர் வந்து நிக்கிறாரு. அந்த ஆடி கார், அந்த BMW கார் வந்து நிக்கிறத யார் பார்க்கறா? இப்ப கெஹாசி பார்க்கறார். பார்த்த உடனே ஓ பெரிய பார்ட்டி வந்திருக்கிறா இன்னைக்கு அப்படின்ட்டு அவர் வேகமா போறாரு. எலிசாட்ட போயிட்டு ஐயா வந்துட்டாங்க. சரி, யார் வந்துட்டாப்பா? நாகமான் வந்து விட்டார்.
படைத்தலைவன், பெரியவன், ஜெயித்தவன், மகா வல்லவன், பணக்காரன் வந்துட்டான். உடனே சொன்ன உடனே எலிசா அப்படி இப்படின்னு அரண்டு புரண்டுலாம் போகவே இல்லை. சொல்றாரப்பா, போற வழியில இந்த யோர்தான் ஒரு நதி இருக்கும், அந்த நதியில் என்ன பண்ண நீனு 7 முறை அவரை முங்கி என்ன பண்ண நீனு எலும்ப சொல்லு, சரியாயிரும். கேகாசி பார்க்கிறாரு, நான் தான் கிடைச்சனா? அவ்வளோ பெரிய ஆளு, அவர் வந்து நிற்கிறாரு, வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாரு, வெயிட் பண்ணி கொண்டிருக்காரு, நீங்க வெளியே கூட வர மாட்டேங்கிறீங்களே. ஆனா இவன் போய் என்ன பண்றான், எலிசா சொன்னதை போய் அவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே அடுத்த வசனம் வாசிக்கிறோம். நாகமானுக்கு இப்ப என்ன வருகிறது? பயங்கர கோபம் வந்துருச்சு, கடும் கோபம். நான் யாரு தெரியுமா? சிரியா ராஜாவுக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறேன். நான் யாரு தெரியுமா? எத்தனை ஜெயங்களை, எத்தனை யுத்தங்களை நான் முன்னாடி நின்று போராடி ஜெயித்தவன் நான். பெருமையை நாம் அங்கு பார்க்கிறோம். 11வது வசனம் வாசிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எனக்குள் நினைத்திருந்தேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செய்ய மாட்டாரு. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்குள்ள நீங்க எப்படி வேணா நினைச்சிருக்கலாம், அப்படி அற்புதம் நடக்காது. ஆண்டவர் எப்படி செய்ய சுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ அப்படிதான் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஏன் சொல்றேன்னா, இந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா ஏன் ஆண்டவரே செய்ய மாட்டேங்க என்ன பண்ண மாட்டோம், நம்ம அவரை குற்றப்படுத்த மாட்டோம். எனக்குள்ள நினைத்திருந்தேன். அவன் வந்து அப்படியே கை அப்படியே அசைப்பாரு, ஒரு மேஜிக் பண்ற மாதிரி. அவருடைய கடவுளுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவாரு, வந்து அந்த புண்ணுக்கு இடத்துல தடவி கொடுப்பாரு. சரியா நினைச்சேன். ஆனா இவர் என்ன பண்றாரு? யோர்தான் போயும் யோர்தான். எங்க ஊர்ல இல்லாத தண்ணியாயா? எங்க ஊர்ல இருக்குது பாருங்க 2 பெரிய ஆறு, சூப்பரான தண்ணி. உங்க யோர்தான் ஃபுல்லா மண்ணும் சேரும் கலந்த ஒரு நதி. அதுல போய் நான் 7 முறை முங்க வேண்டுமா என்று அவன் சொல்வதை நாம் அங்க வாசிக்கிறோம். இதான் என்னுடைய பாயிண்ட். இதான் என்னுடைய 4வது பாயிண்ட். Don't let your ego get in the way of your miracle. Don't let your ego. எத்தனை பேருக்கு ஈகோனா தெரியும்? தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அப்படிதானே? ஈகோ. உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் ஈகோ தடையில்லாமல் இருப்பதை நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் யாரு? நான் பெரியவன், நான் இவ்வளவு சாதனை செய்திருக்கிறேன், நான் இப்படி நினைத்திருக்கிறேன். நான் பிரைட், பெருமை. வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். ஆனா இரக்கம் உள்ளவர்களுக்கு, ஹியூமிலிட்டி உள்ளவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? கிருபையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது இங்க நாங்கமான் லைஃப்ல பெருமையை பார்க்கிறோம். நம்ம நினைக்கிறோம், ஏப்பா எலிசா வெளியே வரல, வந்து அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்டிருக்கலாமே. இல்ல, ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். God works in mysterious ways. ஆண்டவர் நாகமான் லைஃப்ல அந்த புண்ணை மட்டும் ஆற்றுறதுக்கு அவரை கூட்டு வரல. அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை உள்ளான மனிதனிலிருந்து ஒரு மாற்றம் வருவதற்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நாகமான் வாழ்க்கையில டீல் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, நாகமான் லைஃப்ல எனக்கு பிடிச்சது, ஒரு பக்கம் அந்த பிரைடு, அந்த பெருமை இருந்தாலும் அங்க ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுறான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலைக்காரன். ஏன்னா அங்க ஒரு சிறுமி தான் என்ன பண்ணா, ஒரு திருப்பு முனைக்கு ஒரு காரணமாக இருந்தால், இங்கேயும் யாரு? ஒரு வேலைக்காரன் சொல்றான், தகப்பனே, அவர் வந்து உங்களை ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க இந்த இமயமலையை ஏறுங்கன்னு சொன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க கண்டிப்பா நீங்க ஏறி இருப்பீங்க. இது சாதாரண காரியம், நீங்க ஏன் கொஞ்சம் ட்ரை பண்ண கூடாது, நீங்க ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று அவன் ஆலோசனை சொல்லுகிறான். பெரிய போர் வீரன், ராஜாட்ட இருந்து ஆர்டர் வாங்கலாம், ஆனா சர்வெண்ட் என்ன பண்ண முடியாது இவனால. ஆனா அந்த சூழ்நிலையில ஒரு பக்கம் கோபம் அவனை மேற்கொண்டாலும், என்னை பார்க்கலும் சிறியவன் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்றான் என்று அவனை தள்ளி விடாம என்ன பண்றான்? அந்த ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அதை கீழ்ப்படிஞ்சு போறான் பாருங்க, அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மிரக்கிளை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஃபார்முலா கிடையாது. There is no formula to receive your miracle. உங்களுடைய மிரக்கிள், உங்களுடைய அற்புதம் எங்க இருக்கு தெரியுமா? உங்களுடைய கீழ்ப்படிதலுக்குள்ள தான் உங்க அற்புதம் இருக்கிறது.
ஆண்டுடைய வார்த்தைக்கு படி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாம நீங்க போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. நாகமான் ஈகோலாம் ஒரு பக்கம் இருந்துச்சு, பிரைட்ல ஒரு பக்கம் இருந்துச்சு, அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு தன்னை தாழ்த்தி அவன் என்ன பண்றான்? இப்ப தண்ணிக்குள்ள இறங்குறான். தண்ணிக்குள்ள இறங்கி ஒரு தரம், 2 தரம், சொல்லுங்க, நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா சொல்றீங்களே, சொல்லுங்க. 6 முறை முங்கியும் ஒண்ணுமே நடக்கல. பார்த்தா எல்லாம் அப்படியே தெரியுது. நம்மளை ஏமாத்திட்டாரா அந்த எலிசா? நான் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கேனே, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கிறேனே, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் சரி, சொல்லிட்டார்ல, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம செய்வோம். அவர் 6வது முறையும் அவர் நிறுத்தவில்லை. 7வது முறை உள்ள போயிட்டு வெளியே வராரு பாருங்க. அவருடைய ஸ்கின் எப்படி தெரியுமா மாறிச்சு? ஒரு 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 அப்படியே பேபி ஸ்கின் போல மாறிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் பேபி ஸ்கின் தொட்டு பார்த்துருக்கிறீங்க? அது எவ்வளவு ரொம்ப சாஃப்டா இருக்கும், அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கலாம், அப்படிதானே? பாருங்க, அப்படி ஒரு புதிதான ஸ்கின் என்ன பண்றார் ஆண்டவர் நாகமானுக்கு கொடுக்கிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாகமான் அவன் சுகத்தை மாத்திரம் தான் தேடி வந்தான். ஆனா ஆண்டவர் அவன் வாழ்க்கையில பெரிய திட்டங்களை வைத்திருந்தார். அவனுக்கு சுகம் மாத்திரம் இல்ல, அந்த அந்த யோர்தானில் அவன் முங்கி எழுகிறது ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அவன் வாழ்க்கையில சுகத்தோடு சேர்த்து ரட்சிப்பை அவன் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen. God has a bigger picture for you. இந்த ஒரு பிரச்சனைய வாழ்க்கையில இருக்கு, ஏன் அப்படி நம்ம கேட்கிறோம் பாருங்க. அந்த ஒரு பிரச்சனை மூலமாக பெரிய அற்புதத்தை செய்ய ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாகமான் வாழ்க்கையில சுகத்தை மட்டும் அவன் பெற்றுக்கொள்ளல, அவன் ரட்சிப்பையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். எனக்கு பிடித்தமான வசனம், வசனத்தை வாசித்துருவோம். இந்த வசனம் 15ஆம் வசனத்துல அந்த பாதியில வாசிக்கிறோம். அவன் நாகமான் சொல்லுகிறார், Now I know that there is no God in all the world except in Israel. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை யார் வாயிலிருந்து வருதுங்க? ஒரு சிறிய தேசத்தின் படைத்தலுடன் நாவிலிருந்து வருகிறது. இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஆமென். உங்க வாழ்க்கையில உங்க அற்புதத்தின் மூலமாக எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, இவரோ இருக்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள், இவரை போல வேற எந்த தெய்வம் உலகத்தில் இல்லவே இல்லை என்று உங்களை ஒரு உயிருள்ள சாட்சி ஆண்டவர் நிறுத்துவார். ஆமென். அன்றைக்கு நாகமான் வாழ்க்கையில செய்த அந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் செய்வார். ஆமென். இந்த பிரச்சனை மட்டும் வந்துட்டே இருக்கு பாஸ்டர், இந்த பிரச்சனை மட்டும் என் வாழ்க்கையில வந்துட்டே இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அதையும் சுகப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில என்ன என்ன டீல் பண்ண வேண்டுமோ அது எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில அவர் டீல் பண்ணுவார். ஹல்லேலூயா. But never let ego stop you from receiving your miracle. நான் எப்படி அவங்கள மன்னிக்க முடியும்? நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நான் எப்படி இறங்கி போக முடியும்? நான் யார் தெரியுமா? நான் என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எல்லாம் பார்க்கலும் உங்க அற்புதம் தான் மேலான காரியம். ஆமென். என்னென்ன காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டுமோ நீங்கள் விட்டு கொடுங்கள். என்னென்ன காரியங்களை கலைத்து போட வேண்டுமோ கேரக்டர்ஸ் கலைத்து போடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேஹாசி பாருங்க, எலிசா ஒரு காசு கூட அவர் வாங்கல. அவன் நிறைய பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிறார், வச்சுக்கோங்க, தேவைதான். அவர் ஊழியக்காரர், நிறைய ஸ்கூல் ப்ராஃபிட் ஸ்கூல்ல நடத்துறாரு, நிறைய ஊழியக்காரர் அவர் கீழே இருக்கிறாங்க. பணம் அந்த எல்லாம் இருந்தா நல்லதுதான், நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனா எலிசா ஒரு பைசா கூட அவர்கிட்ட இருந்து வாங்கல. ஏன்னா எலிசாக்கு தெரியும், இவர் சுகமற்று பெற்றுக்கொள்ள என்ன பெற்றுக்கொண்டார்? இப்ப ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டார். இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமா நீங்க கொடுக்க வேண்டும். ஆமென். எலிசா நோ சொல்லிட்டார். ஆனா கூட இருந்த கெஹாசிக்கு BMW காரை பார்த்த உடனே மயங்கிட்டாரு. கூட வந்த எல்லா பெரிய பெரிய காரியங்களை பார்த்த உடனே அவர் மயங்கிட்டாரு. அப்பா என்னடா இவர் வேணான்னு சொல்லிட்டாரு, நம்ம நிறைய காரியம் செய்யலாமே, நம்ம நிறைய காரியங்களை ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக செய்யலாமே. ஏன்னா நான் நினைக்கிறேன் நிச்சயமா அவர் எலிசாட்ட பேசியிருப்பாரு, நம்ம இப்படி தோட்டம்லாம் வாங்கலாம், இப்படி அப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாரு. ஏன்னா எலிசா தெளிவா சொல்றாரு, ஏன்பா இது ஒலிவ தோட்டம் வாங்குற நேரமா காலமா என்று என்ன பண்றாரு? ஒரு கேள்வியை கேட்கிறாரு கேஹாசிட்ட. பாருங்க, அவன் பணத்தை பார்த்த உடனே அவன் பணத்து பின்னாடி போயிட்டான். அவனுடைய அழைப்பை, அவனுடைய அபிஷேகத்தை அவன் வாழ்க்கையில அவன் இழந்து போய் விட்டான். பணம் தப்பு கிடையாதுங்க, பணம் எல்லாத்துக்கும் உதவும்.
நம்ம வாழ்க்கையில பணம் தான் காரியங்களை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணணும்னா, இந்த பில்டிங்கை ரன் பண்ணணும்னா, உங்க வாழ்க்கை ரன் பண்ணணும்னா நம்ம என்ன வேணும்? நமக்கு we need finance. money is not evil. ஆனா இதுதான் மெயினான பாயிண்ட். மணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் மணியை கையாள வேண்டும். ஆமென். பண ஆசை, எல்லாமே பணம், எல்லாமே காசு, எல்லாமே ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும். அப்போ அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும்? அது கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண ஆசை அது எல்லா தீமைக்கும் அது பணம் இல்ல, அந்த ஆசை இருக்கு பாத்தீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆசை தான் என்ன பண்ணணும்? நம்ம பணத்தின் மேல இருப்பதுக்கு பதிலாக கிறிஸ்துவின் மேல நம்ம ஆசையை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எலியாவோட வாழ்க்கையில் ஆண்டவர் அபிஷேகத்தை வைத்திருந்தார். எலிசாவோட வாழ்க்கையில டபுள் போர்ஷன் அனாயிண்டிங், ரெண்டத்தனையான அபிஷேகத்தை எலிசாவுடைய வாழ்க்கையில, எலியாவுடைய சிஷ்யனா இருந்த எலிசா வாழ்க்கையில கொடுத்தார். இப்ப கெஹாசி அவனுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறான். இப்ப கெஹாசியோட வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு ட்ரிபிள் மடங்கு அனாயிண்டிங்கா என்ன பண்ணிருக்கணும்? வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் திசை திரும்பினதினாலே அவன் இருந்ததையும் இழந்து போனான். நாகமான் வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் அவனுக்கு பிரச்சனை கொடுத்ததோ அந்த ஒரு காரியம் இப்ப இவன் வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு? இப்ப பிரச்சனையாகி மாறிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுப்போம். நம்ம நோக்கம், நம்முடைய ஆசை, நம்ம எல்லாமே கிறிஸ்துவ மேல வைப்போம். பணத்துக்காகவோ வேற எந்த உலக பிரகாரமான காரியத்திற்காகவோ அந்த உறவை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? இழந்து போகக்கூடாது. ஆமென். நீங்க கிறிஸ்துவை நம்பி இருக்கும் பொழுது, முழுமையா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார், அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள்.